ஆண்டவர்களை ஆசீர்வதித்தோம். சகல கரைகளையும் எல்லா பாவத்தையும் பொறுப்படும் இயேசுவின் அதிகாரமுடைய நாமத்தினாலே கேட்கும் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேவனே, நான் உமது அன்பை இன்னும் நெருங்கி சேர்வதே நாவல் பூமியில் பார்க்கிறோம். தேவனே, நான் உமது அன்பை இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில் பாடுகிறேன். Thank you, Jesus. Thank you, Lord. Amen. That's the Lord. Thank you, Lord. Yeah.
அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாள் தடைவிடாதையா என்ற பாடலை பாடி அகமே அவர் நினைத்தது ஒரு நாள் தடைவிடாது. அவர் முடிவெடுத்தால் யாரும் அதை மாற்றவும் முடியாது. அதனாலே ஆண்டவரை சேர்ந்து ஆராதிப்போமா? அவர் அனைத்தையும் செய்து முடிக்கிற கர்த்தர். ஆண்டவரை ஆராதிப்போம், சேர்ந்து பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நினைத்தது ஒரு நாள் தடைபடாதையா? அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நினைத்தது ஒரு நாள் தடைபடாதையா? நீ முடிவெடுத்தால் யாரும் மாற்ற முடியும். நீ முடிவெடுத்தால் யாரும் மாற்ற முடியும்.
அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாள் தடைபடாதையா. அதிசயம் செய்வதே, காயப்படுத்தி கத்தி போடும் கத்தவே, என்னை அழித்தார் அதிசயங்களை கத்த நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு நாம் பாடுவோம், பாடுவார்கள். அதிசயம் செய்பவரே, அதிசயம் செய்பவரே, காயப்படுத்தி கட்டி போடும் கர்த்தரே, காயப்படுத்தி கட்டி போடும் கர்த்தரே, அழித்தாலும் அழிக்கின்ற நண்பரே, என்னை அழித்தாலும் அழிக்கின்ற நண்பரே, உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம், உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாள் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாள் தடைபடாதையா. நீ நினைத்தது ஒரு நாள் தடைபடாதையா. நீ முடிவெடுத்தாய், யாரால் மாற்ற முடியும்? நீ முடிவெடுத்தாய், யாரால் மாற்ற முடியும்? எனக்கு நம் குறித்து அறிவே, எனக்கு நம் குறித்து அறிவே, எப்படியும் நிறைவேற்றி முடிக்கிறே, எப்படியும் நிறைவேற்றி முடிக்கிறே. உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம், உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம், உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம், உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம், உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் ஒன்றும் இல்லை என்பதை உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்ததாக, உம்முடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய கிருபைகளும் அந்த முறை எங்களோடு கூட இருந்த வழி நடத்தோடும் ஆண்டவரே, எங்கள் ஒன்றும் இல்லை தகவலை உடைய பிரசன்னத்தினாலே ஆண்டவரை எங்களை இடையட்டி காத்துக் கொள்ளுகிறார். தேவாதி தேவனுடைய அன்பின் காரணம் எங்களோடு கூட இருப்பதாக, உடைய பிரசன்னம் எங்களை தாங்கிக் கொள்ளுவதாக, சமாதானத்தின் தேவனுடைய கிருபைகளோடு கூட இருப்பதாக, சத்துருடைய வல்லமைகளை கற்று முறியடிப்பீராக, தீய சக்திகளை ஆண்டவர் மாற்றிக் கொள்வீராக, எல்லா மக்களுக்கும் ஒரு விடுதலை தருவீராக. ஆண்டவரே, இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் மேலே ஒரு விசேஷித்த அபிஷேகம் உண்டாவதாக, தேவ பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை உண்டாவதாக. ஆவியானவருடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறீர் என்பதை ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய ஆமென் ஆசீர்வதித்து உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே அவர்கள் சந்தோஷத்தை காண்பார்களாக. தேவாதி தேவனுடைய கிருபை ஒவ்வொரு மனிதர்களுடைய மத்தியிலையும் ஆண்டவரே இருந்து கிரியை செய்யபடியாய் ஜெபிக்கிறேன். ஓ ஹalleluya. ஆண்டவரே ஆசீர்வதியும் ஆண்டவரே. எத்தனையோ பேர் வீட்டுக்குள்ள இருந்து ஆமென் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மேல ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம் கூட இருக்கட்டும். ஓ ஆமென். வீட்டுக்குள்ள இருந்து ஆண்டவரே
ஆண்டவரே என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள், கதறிக் கொண்டிருக்கிறார்கள், கெஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள். எப்படியாக ஒரு விடுதலை வராதா என்று ஏக்கத்தோடு இருக்கிறார்கள். ஆண்டவரை எங்களை விடுவிக்க மாட்டேனா என்று சொல்லி கலக்கத்தோடு இருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு விடுதலை தருவீராக, ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதத்தை செய்வீராக, ஒவ்வொருவருக்கும் ஒரு அதிசயத்தை செய்வீராக. அவர்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த உலகை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற இந்த கொடிய வைரஸிலிருந்து ஜனங்களுக்கு ஒரு விடுதலை தாரும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. ஆமென். ஜனங்கள் பாவ அறிக்கை பண்ணி ஜெபிப்பார்களாக, பாவங்களை விட்டு மனம் திரும்பி வெளியே வருவார்களாக. ஆண்டவரே, இந்த வியாதியிலிருந்து, கொடிய வைரஸிலிருந்து விடுதலை தாரும் என்று ஜனங்கள் கெஞ்சுவார்களாக. ஆமென். கொடூரமான பாவங்களை விட்டு, அக்கிரமங்களை விட்டு, நியாயங்களை விட்டு வெளியே வருவதற்காய் ஜனங்களை ஆண்டவர் தாமே எழுப்புவீராக. கிருபை ஜனங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. ஆமென். ஆட்சியில் இருக்கிறவர்கள் மனம் மட்டும் ஆண்டவரை, அதிகாரத்திற்குள் இருக்கிறவர்கள் மனம் மட்டும் ஆண்டவரை, அதிகாரிகள் மனம் மட்டும் ஆமென். தேசவாசிகள், தேசத்து மக்கள் மனம் மட்டும் எல்லாருமே ஒரு விட்டுதலை ஆண்டவர் கட்டளையிடும்படி சொல்லுகிறோம். ஆமென், 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 ஆமென். அக்கிரமங்களை விட்டு, பாவத்தை விட்டு, அநியாயங்களை விட்டு ஆமென் மனம் திரும்பி கெஞ்சுவதற்காக ஜனங்களை ஏவி அனுப்புவோம் ஆண்டவரே. ஆமென். பிதாவே, ஒரு நபருக்கு கூட ஆகார பற்றாக்குறைகள் வரக்கூடாது. எல்லாருக்கும் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை தாரும் ஆண்டவரே. செழிப்பான ஆகாரத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கட்டளையிடுவீராக. ஆமென். நன்மைகளை கட்டளையிடுவீராக. ஆகார குறை இல்லாதபடிக்கு அவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக. ஓ பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, எல்லா மக்களுக்கும் விடுதலை உண்டாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், பெரியவர் என்பதை மக்கள் காணட்டும். ஆமென். இயேசுவே ரட்சகர். ஆமென். எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் அல்லவா, எங்களை ஆமென் உண்டாக்கின தேவன் நீராவதாக. ஆவியானவருடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறீர் என்பதை ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய ஆமென் ஆசீர்வதித்து உங்களுடைய ஆசீர்வாதத்தினாலே அவர்கள் சந்தோஷத்தை காண்பார்களாக. தேவாதி தேவனுடைய கிருபை ஒவ்வொரு மனிதர்களுடைய மத்தியிலையும் ஆண்டவரே இருந்து கிரியை செய்யப்படியாய் சொல்லிக்கிறேன். ஓ ஹalleluya. ஆண்டவரை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எத்தனையோ பேர் வீட்டுக்குள்ளிருந்து ஆமென் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மேலோட விசேஷித்த ஆசீர்வாதம் கூட இருக்கட்டும். ஓ ஆமென். வீட்டுக்குள்ளே இருந்து ஆண்டவரை என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள், கதறிக் கொண்டிருக்கிறார்கள், கெஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள். எப்படியாக ஒரு விடுதலை வராதா என்று ஏக்கத்தோடு இருக்கிறார்கள். ஆண்டவரை எங்களை விடுவிக்க மாட்டேனா என்று சொல்லி கலக்கத்தோடு இருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு விடுதலை தருவீராக, ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதத்தை செய்வீராக, ஒவ்வொருவருக்கும் ஒரு அதிசயத்தை செய்வீராக. அவர்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த உலகை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற இந்த கொடிய வைரஸிலிருந்து ஜனங்களுக்கு ஒரு விடுதலை தாரும் ஆண்டவரே. இந்த தேசத்தை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. உங்கள் தேசத்தை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. ஆமென். ஜனங்கள் பாவ அறிக்கை பண்ணி ஜெபிப்பார்களாக, பாவங்களை விட்டு மனம் திரும்பி வெளியே வருவார்களாக. ஆண்டவரே, இந்த வியாதியிலிருந்து, கொடிய வைரஸிலிருந்து விடுதலை தாரும் என்று ஜனங்கள் கெஞ்சுவார்களாக. ஆமென். கொடூரமான பாவங்களை விட்டு, அக்கிரமங்களை விட்டு, நியாயங்களை விட்டு வெளியே வருவதற்காய் ஜனங்களை ஆண்டவர் தாமே எழுப்புவீராக. கிருபை ஜனங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. ஆமென். ஆட்சியில் இருக்கிறவர்கள் மனம் மட்டும் ஆண்டவரை, அதிகாரத்திற்குள் இருக்கிறவர்கள் மனம் மட்டும் ஆண்டவரை, அதிகாரிகள் மனம் மட்டும் ஆமென். தேசவாசிகள், தேசத்து மக்கள் மனம் மட்டும் எல்லாருமே ஒரு விட்டுதலை ஆண்டவர் கட்டளையிடும்படி சொல்லுகிறோம். ஆமென், 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 ஆமென். அக்கிரமங்களை விட்டு, பாவத்தை விட்டு, அநியாயங்களை விட்டு ஆமென் மனம் திரும்பி கெஞ்சுவதற்காக ஜனங்களை ஏவி அனுப்புவோம் ஆண்டவரே.
ஒரு நபருக்கு கூட ஆகார பற்றாக்குறைகள் வரக்கூடாது. எல்லாருக்கும் சம்பூரணமான ஆசீர்வாதத்தை ஆண்டவரே, செழிப்பான ஆகாரத்தை கட்டளிடும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கட்டளையிடுவீராக. நன்மைகளை கட்டளையிடுவீராக. ஆகார குறைவு இல்லாதபடிக்கு அவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, எல்லா மக்களுக்கும் விடுதலை உண்டாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், என்பதை மக்கள் காணட்டும். இயேசுவே ரட்சகர். எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் அல்லவா, எங்களை உண்டாக்கின தேவன் நீர் அல்லவா, எங்களை வேறுவித்தவர் நீர் அல்லவா. ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பீராக, உங்கள் ஜெபத்தை கேட்பீராக. இன்னைக்கு மக்கள் பயந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஒவ்வொருத்தரும் நடுங்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்றைக்கு விடுதலை வரும் என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, ஜனங்கள் மேல் ஒரு விசேஷ அபிஷேகத்தை ஊற்றி அவர்களை தைரியப்படுத்துவீராக. ஆண்டவரே, அவர்களை தைரியப்படுத்துவீராக, அவர்களை தைரியப்படுத்துவீராக. ஆண்டவரே, இரக்கமுடையவராயிருக்கிறார். தேசத்தின் மேல வைராக்கியம் கொள்ளுகிற தெய்வம், எங்களை பாதுகாக்கிற தெய்வம், எங்களோடு கூட இருந்து கிரியை செய்கிற தெய்வம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இறங்கி வா எங்கள் மத்தியிலே. இறங்கி வா எங்கள் மத்தியிலே. ஆவியானவர் இறங்காவிட்டால் ஒரு விடுதலை நம்ம பார்க்க முடியாது. ஆவியானவர் இறங்காவிட்டால் ஒரு அற்புதத்தை நாம் காண முடியும். ஆவியானவர் இறங்கி வர வேண்டும். ஆவியானவர் இறங்கி பேச வேண்டும். அதுக்காக நல்ல சேர்ந்து ஆவின் பாடல்கள் உளையான சேற்றிருந்து தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றின்று தூக்கி எடுத்தவரே, பாவங்களுளி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, பாவங்களுளி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. அன்பின் ஆவியானவரே, இறங்கி வா எங்கள் மத்தியிலே. இறங்கி வா எங்கள் மத்தியிலே. சீனாய் மலையிலே அவர் இறங்கி வந்தார். அவர் சீனாய் மலையிலே அவரை இறங்கி வந்தார். நம்முடைய மத்தியில் அவர் இறங்கி வரட்டும். நாம செல்கிற இடத்துல, நம்ம உட்கார்ந்திருக்கிற இடத்துல இயேசு இறங்கி வரட்டும். அவர் நமக்காகவே இறக்கம் செய்யட்டும். அதற்காக சேர்ந்து நம்ம பாடுமா? சீனாய் மலையிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையிலே இறங்கி வந்தவரே, பார்ப்பதாகும் தீர்க்கவாகும் இந்த வேளையிலே.
வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆமென். Thank you. ஆமென். சோதரம் நேசரின் மார்பிலே இனிதாய் சாய்கிறது. ஆமென். அவர்தான் தரிசனம். அவரை எல்லாரும் வேறு ஒன்றுமே இல்லை. அவர்தான் நேசரின் மார்பிலே இனிதாய் சாய்கிறதே. நேசரின் மார்பிலே இனிதாய் சாய்கிறதே. உங்கள் பாதத்திலே கிருபைகளோடு கூட இருக்கட்டும். இந்த ஆராதனையில் பிரசனம் அதிகமாக எங்களை தாங்கும்படி சொல்லிக்கிறோம். தொடர்ந்து ஆவியானுடைய பிரசனம் எங்களோடு கூட இருப்பதாக தகப்பனே எங்களை பலப்படுத்தும். பார்க்க வேண்டிய நன்மைகளை தான் ஆசீர்வதித்தரும். இயேசு நாமத்துக்கு கேட்கிற நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. தேவன் பெரியவராக இருக்கிறார். அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவர் இரக்கம் உள்ளவர். அவர் மனசு அறிகிற தெய்வம். கூட இருந்து வழி நடத்துகிற தெய்வமாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த வாரத்திலே ஆமென் சிந்தனைக்காக 2-3 வருஷத்துடைய வாழ்க்கையில் ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையிலே நடந்த ஆமென் சரித்திரம் இருக்கிறது. ஒரு தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையில் நடந்த சோதரம் அந்த தீர்க்கதரிசியின் வாழ்க்கையில் நடந்ததான ஆமென் அந்த அற்புதத்தை என்ன செய்ய போகலாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இங்கே வேதத்தில் வாசிக்கும் போது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் ஆமென் 1வது வசனத்தில் வாசிக்கும் போது சில வசனங்களை வாசிக்கிறேன். கிளையாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாவை நோக்கி, என் வாக்கும்படி அன்றி இந்த வருஷத்திலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரிட் ஆற்றண்டையில் ஒழிந்து கொண்டது. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய்.
அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேரே இருக்கிற கேரிட் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தார். காகங்கள் அவனுக்கு விடிய காலத்தில் அப்பவும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பவும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தார். தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எலியா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையிலே நேரிட்டதான ஒரு சம்பவம். இஸ்ரவேலிலே ராஜாக்கள் தோன்றினார்கள், நிறைய ராஜாக்கள் ஆட்சி பண்ணினார்கள், கர்த்தருக்கு பிரியமானவர்கள் இருந்தார்கள், இல்லாதவர்கள் காணப்பட்டார்கள். இந்த எலியா தீர்க்கதரிசியின் நாட்களிலே ஒரு ராஜா இருந்தார், ஆகாப். அந்த ஆகாப் ராஜாவுடைய காலகட்டத்திலே பாவங்கள் தேசத்தில் நிறைந்திருந்தபடியினால், அக்கிரமங்கள் நிறைந்திருந்தபடியினாலே தேவ கோபம் உண்டாயிற்று. எலியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், எலியாவே 3 வருடம் 6 மாதம் தேசத்தில் மழை பெய்யாது, போய் ராஜாவுக்கு கட்டளை மழை பெய்யாது என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு எலியா பேசார். அந்த வார்த்தையின்படியே தேசத்தில் மழை பெய்யவில்லை. 3 வருடம் 6 மாதம் மழை இல்லை. ஆனால் வார்த்தையை கொடுத்த கர்த்தர் எலியாவை பார்த்து சொன்னார், நீ போய் கேரிட் ஆற்றிலே அங்கே ஒழித்து கொண்டு உனக்காக காகங்களுக்கு நான் கட்டளையிடுவேன், அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்து சந்தோஷமாக இருக்கலாம் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆனால் எலியா என்ன செய்கிறார்? ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லியாயிற்று, வார்த்தையை கட்டளையிட்டாயிற்று, தேசத்தில் மழை பெய்யவில்லை, பஞ்சம் தலையுறித்து ஆடிக்கொண்டிருக்கிறது, மக்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள், வேதனைக்குள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், கொடிய பஞ்சத்திற்குள்ளே ஆளாக்கப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவரால் அழைத்து வேறுதிரிக்கப்பட்ட எலியாவை போஷிப்பதில் கர்த்தர் உண்மையுடையவராக இருந்தார். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இனி ஒரு பஞ்சம் வருமானால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எலியாவோடு கர்த்தர் இருந்தது உண்மை என்றால் உங்களோடு என்னோடு இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் அனைவரோடும் ஆண்டவராகிய தேவன் கூட இருக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் அப்பத்திற்காய் இறந்து தெரிவது இல்லை, உங்களை ஆண்டவர் போஷித்து நடத்துகிற காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார், அற்புதகரமாய் நடத்துகிறார். இந்த எலியாவை பாருங்கள், அவர் சொன்ன வார்த்தைக்கு இணங்கி கேரிட் ஆற்றண்டையில் உட்கார்ந்து இருக்கிறார். காகங்கள் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுத்தது. அதை அவர் போஷித்து ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறினது. வார்த்தையினுடைய காகங்களுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். அந்த நேரத்திலே காகங்களை கொண்டு கர்த்தர் போஷித்தார். அந்த ஆற்றினுடைய தண்ணீரை குடித்து எலியா திருப்தியாய் காணப்பட்டார். ஒரு பக்கத்தில் தேசம் பஞ்சம், இன்னொரு பக்கத்தில் ஆண்டவரை ஆராதித்த தேவனுடைய மனுஷனுக்கு ஆகாரம் கொடுப்பதிலே கர்த்தர் பெரியவராயிருந்தார். நிகழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென், பஞ்சம் வருகிறது, ஆனால் பயப்படாதீர்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த பஞ்ச காலத்திலையும் நடத்தின கர்த்தர் இன்னும் உங்களை நடத்துவதிலே அவர் உண்மையுடையவராக இருக்கிறார். ஐயோ, நான் என்ன செய்வேன் என்று நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. காரணம், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன் தேவைகளை சந்திப்பதில் அவர் கரிசனை உடையவராக இருக்கிறார். உனக்கு நல்ல ஆகாரத்தை கொடுப்பதில் அவர் கரிசனை உடையவராக இருக்கிறார். உனக்கு சரீர சுகத்தை தருவதில் அவர் கரிசனை உடையவராக இருக்கிறார். உன்னை நடத்துவதிலே அவர் உண்மை உடையவராக இருக்கிறார். உனக்கு அற்புதம் செய்வதிலே அவர் பெரிய தேவனாக இருக்கிறார். அந்த தேவனை இந்த எலியா முருக பிடித்தது போல நீங்களும் நானும் பிடித்து ஜெபம் பண்ண வேண்டும். அந்த தேவனை வைராக்கியத்தோடு கூட நாம் என்ன செய்ய வேண்டும்? போராட வேண்டும், துதிக்க வேண்டும். ஆற்றின் தண்ணீர் வற்றி போகக்கூடிய சூழ்நிலை ஒரு நாள் வந்தது. இந்த காகத்தினுடைய வரத்தும் ஒரு நாள் நின்று போயிற்று. ஆற்றினுடைய தண்ணீரும் வற்றி போயிற்று.
அந்த நேரத்தில் எலியா கூட ஒரு நிமிடம் தத்தளிக்க ஆரம்பித்தார். ஐயோ, நான் என்ன செய்வேன்? எனக்கு இப்போது காகம் வருத்தம் நின்று போய்விட்டது, ஆற்றினுடைய தண்ணீரும் வற்றி போய்விட்டது, என்ன செய்ய என்றவர் தத்தளித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் மறுபடி கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிற்று என்று நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் கர்த்தருடைய தீர்க்க தரிசிகளுக்கு அவர் வார்த்தையை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். தேசத்துல பஞ்சம் வருகிறதென்றால் எத்தனையோ முறை கர்த்தர் எச்சரித்தார், எத்தனையோ முறை ஆண்டவர் பேசினார், தீர்க்க தரிசிகளை கொண்டு பேசினார். ஐயோ, வசனம் கேட்கக்கூடாத பஞ்சம் வரும் என்று சொல்லி தீர்க்க தரிசிகளை கொண்டு பேசினார். வேத புஸ்தகத்தை கொண்டு அநேகர் எத்தனையோ பிரசங்கம் பண்ணினார்கள். செவிட்டுரியனை போல காணப்பட்டார். கேட்கவே வார்த்தைகளை கேட்கவில்லை. ஆனால் அந்த பஞ்சம் வந்த போதோ தத்தளித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இந்த எலியாவுக்கு உண்டாகிறது. அந்த வார்த்தையின்படி எலியா நடக்க ஆரம்பிக்கிறார். எலியாவோடு கூட கர்த்தர் பேசினார். இப்ப காலத்துடைய வரத்து நின்று போயிட்டா, நீ கவலைப்படாத. அப்ப நின்று போயிட்டா, இறைச்சி நின்று போயிட்டா, கவலைப்படாத. நான் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன், உனக்கு ஒரு அதிசயத்தை செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் மறுபடி வெளிப்படுத்துகிறார். ஒரு காலகட்டத்தில் ஜனங்கள் பாவம் செய்த போது, அக்கிரமம் செய்த போது கர்த்தர் தண்டிக்காமல் இருந்ததில்லை. இடத்துல நம்ம வாசிக்கும் போது கர்த்தர் தண்டித்து இருக்கிறார். அங்கே தண்டித்தார், பஞ்சத்தை கட்டளையிட்டார். அநேகருடைய வாழ்க்கையில பயங்கரமான வேதனையை கட்டளையிட்டார். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொண்டார். ஆண்டவர் சொன்னார், பஞ்சம் ஒரு பக்கத்தில் இருக்கிறது, உனக்கு ஆற்றினுடைய தண்ணீர் வற்றி போயிட்டா, காலத்தினுடைய வரத்து நின்று போயிட்டா, கவலைப்படாதே. உன்னை போஷிப்பதற்காக மறுபடி ஒரு இடத்துல உனக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். வேதத்துல வாசிக்கும் போது நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரைவாத்து ஊருக்கு போய் அங்கே தங்கி உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளை இட்டேன் என்றார். கட்டளை இட்டேன் கவனமாக நம்ம கேட்கக்கூடிய வார்த்தைகளால் கட்டளை இட்டேன் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அந்த நடந்த சம்பவத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் முன்னுக்கூட்டியே அவருக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் கட்டளை இட்டாயிட்டப்பா, நீ போ, உன்னை போஷிப்பதற்கு அந்த ஆள் ரெடியா இருக்கிறது என்று. இல்லையாவும் நினைத்திருக்கலாம், ஒருவேளை அங்கே பஞ்சம், அந்த வீட்டுல பஞ்சம் வந்த போது நிறைய ஆண்டவர் ஆகாரத்தை கொடுத்து வைத்திருக்கலாம், நம்ம திருப்தியா சாப்பிடலாம் என்று சொல்லி அவர் ஒருவேளை நினைத்து அங்கே போயிருக்கலாம். திருப்தியா நம்ம சாப்பிடலாம், நல்ல ஆகாரம் கிடைக்கும் என்று நினைத்து போயிருக்கலாம். அது அங்கே போன போது என்ன நடந்தது வாசிக்கும் போது, அப்படி அவன் எழுந்து சாரிவாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பறைக்கிக் கொண்டிருந்தார். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வாயிருந்தார். கொண்டு வர அவள் போன்ற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எனக்கு கொண்டு வா என்றார். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துவதற்கு 2 விறகு பறக்கி கொண்டிருக்கிறேன் என்றார். பார்த்தீங்களா, ஆண்டவர் சொன்னாரு, கட்டளையிட்டு இருக்கிற மாதிரி போன்னு ஆண்டவர் சொன்னார். இங்க போய் பார்க்கிற போது நிலைமை என்ன? ஆண்டவர் கட்டளையிட்டது உண்மைதான். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்ற வசனத்தின்படியே விசுவாசத்தை ஆண்டவர் மனிதனுக்கு வர்த்திக்கப்படுகிறார். எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் விசுவாசம் என்றால் என்ன, அதை ஆண்டவர் இங்கே படிப்பித்துக் கொடுக்கிறார். அங்கே போகிற போது அவள் என்ன செய்கிறார்? விறகு புறக்கி கொண்டிருக்கிறார். கொஞ்சம் மாவுதான் இருக்கிறது, ஒரு அடை தான் சொல்ல முடியும், கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கிறது. அதை சாப்பிட்டு தன்னுடைய பிள்ளையும் அவளும் செத்து போக வேண்டும் என்ற நிலையிலே இருந்து விறகு புறக்கி கொண்டிருக்கிறார். ஆனா ஆண்டவர் சொன்னார், நீ போ, உனக்கு நான் அங்கே கட்டளையிட்டு இருக்கிறேன். 2 விஷயம் அங்கே இருக்கிறது. என்னென்றால், 1, ஊழியக்காரனை போஷிப்பதிலே கர்த்தர் உண்மை உடையவராயிருந்தார். 2, விசுவாசியை போஷிப்பதிலே கர்த்தர் உண்மை உடையவராயிருந்தார்.
அவன் இல்லை, விசுவாசிக்கு இல்லை. ஆனாலும் இந்த ஊழியக்காரனுடைய விசுவாசம், அந்த விசுவாசினுடைய விசுவாசத்தின் பலனாக அற்புதம் நேரிட ஆண்டவர் உதவி செய்கிறார். ஆனா இங்க பாருங்கள், அவர் போய் கேட்கிறார், எனக்கு கொஞ்சம் தண்ணி. அதை கேட்டா தண்ணி தானே கேட்கிறாரு, கொடுத்துருவான். தண்ணி, கொஞ்சம் தண்ணியை கொடுத்தா என்ன, தண்ணி கொடுக்கலாம். அப்போதான் சொல்றாரு, எனக்கு பசியா இருக்கிறதுமா, அடை கொண்டு வருவேன், அடை கொண்டு வா. அப்போதான் இவன் முழு விவரங்களை சொல்லுகிறது. நீங்கள் சிலர்லாம் விவரங்களை சொல்லவே மாட்டாங்க ஆண்டவரிடத்துல. இவன் ஓப்பனாய் பேச ஆரம்பிக்கிறான். ஐயா, கலசத்துல கொஞ்சம் மாவு தான் இருக்கிறது, கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கிறது, இதை நாங்கள் சாப்பிட்டு செத்து போகலாம் என்று இருக்கிறோமே என்று. அப்போதுதான் அவர் சொல்லுகிறார், முதல்ல நீ சுடுகிற அடை, சின்ன ஒரு அடையை சுட்டு நீ எனக்கு அதை கொண்டு வா. அவருடைய விசுவாசத்தை பாருங்கள். அப்ப அவள் முதல்ல இவர் தீர்க்கதரிசி என்று நம்புகிறாள். இரண்டாவது, இவரால் நமக்கு ஒரு அற்புதம் நடக்கும் என்று நம்புகிறாள். மூன்றாவதாக, கர்த்தர் தான் இந்த மனிதனை அனுப்பி இருப்பார் என்று அவள் விசுவாசிக்கிறார். 3 காரியங்கள் அங்கு நடக்குகிறது. இப்ப இவரால் அற்புதம் நடக்கும் என்று அவருக்கு ஒரு உறுதியாகிவிட்டது. தேவனால் அனுப்பின ஒரு தீர்க்கதரிசி தான் என்ற ஒரு உறுதியும் அவளுக்கு கிடைத்து விட்டது. அவள் சந்தோஷமாய் அடையை சுடுவதற்கு கடந்து செல்லுகிறார். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை ஜனங்கள் விசுவாசிக்க வேண்டும். அன்பை கரம் கூட எல்லாரையும் போஷித்துள்ளோம், விசுவாசிகளை போஷித்துள்ளோம். எல்லாருக்கும் வேண்டிய நன்மை தான். ஊழியக்காரர்களை போஷித்துள்ளோம், நன்மை தான். எல்லாருக்கும் சமாதானம் தான். ஓ ஆமென், ஆமென். ஒவ்வொருவருக்கும் நல்ல அப்பத்தை கொடுத்து, ஆசீர்வாதத்தை கொடுத்து, ஆகாரம் குறைவில்லாதபடி எல்லாரையும் காத்துக்கொள்ளும். தேவான்பின் கரம் கூட இருப்பதாக சகல தடைகளை நீக்கும். ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் எங்களை இடைகட்டுவீராக, ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியங்களை இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் நினைக்கும் ஆசீர்வாதம் இன்றும் நம்மோடும் நம் அனைவரோடும் இந்த உலகத்தில் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடு என்றென்றைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.